என் இனிய நல் உறவின் உறவுகளே, தூய ஆவியானவரின் செயல் என்றும் நம்முள். அன்னையின் அன்பிற்கு அளவே இல்லை. நம் வாழ்வில் அன்னையின்றி மகிழ்ச்சி இல்லை. இன்று நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 104, 4, 5, 6. காற்றுகளை தூதராய் நியமித்துள்ளவர், தீப்பிழம்புகளை பணியாளராய் கொண்டுள்ளவர். நீ விற்பு உலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டியுள்ளீர். அது என்றென்றும் அசைவுறாது. அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது. மலைகளுக்கும் மேலாக நீர்த்திரள் நின்றது. இன்று நாம் தொடரும் வாசகம் கொலோசியர் 1:21-23. தூய நற்செய்தி வாசகம் 6:1-5. இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளமுடையோராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது தூயராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதவரும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தன் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு புறவாக்கினார். இன்றைய வாசகத்தில் இறையுள்ளத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடாத அப்பங்களை எடுத்து தம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் இயேசு. வயல் வழியே சென்ற போது சீடர்கள் கதிர்களை கொய்து கசக்கி தின்றனர். இதை பரிசேயர்கள் அத்தவறு என்று சொல்லி அவரிடம் வாக்குவாதம் செய்தபோது அவர் இதனை அறிவித்தார். இயேசுவின் போதனையும் செயல்பாடுகளும் சமூக சமய மறுமலர்ச்சி கொண்டதாகவே இருந்தன. அர்த்தமுள்ள வாழ்வியலுக்கான புதிய நெறிமுறைகளை வழிகாட்டுதலையும் கொடுப்பதாகவே அமைந்தன. அந்த வரிசையில் இன்று ஓய்வு நாளுக்கான புதிய விளக்கத்தை முன்வைக்கின்றார். எது உடனடி தேவை, எது முக்கியத்துவமானது என்ற புரிதலை தருகின்றார். பரிசேயரும் சட்ட வல்லுநர்களும் சமூக அமைப்பு முறையையும் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதிலேயே தீவிர கவனம் கொண்டிருந்தார்களே தவிர அடிப்படை தேவைக்கான மனிதாபிமான செயல்கள் பற்றிய புரிதல் அற்றவர்களாகவே இருந்தனர். இயேசுவின் இப்புதிய விளக்கங்கள் நமது வாழ்வியல் தெளிவையும் முக்கியமான தருணங்களில் செயல்களில் நாம் கொண்டிருக்க வேண்டிய ஈடுபாட்டையும் சுட்டி காட்டுகின்றன. அன்னையிடம் பெற்றுக்கொண்டவை 1, 2 அல்ல. நாட்களும் நேரமும் போதாது. ஒவ்வொரு நாளும் தினம் நாம் செய்யும் நவநாட்களும் திருபலியும் நமக்கு ஒரு பெரிய நல்ல வரங்களின் வாய்க்காலாக விளங்கும் அன்னை நமக்கு அதை பெற்று தருகின்றார். ஒரு பெரிய கம்பெனியில் ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த கம்பெனியில் அவருடைய முதலாளி உங்களுக்கு வயசாகி விட்டது, நின்று விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. திருமண வயதில் பிள்ளைகள், என் மனைவி, இன்னும் சிறு பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை வயதாகி விட்டது என்றால் நாங்கள் என்ன செய்வது என்று. அப்போ இவர் வேதனையோடு வீடு திரும்பும் பொழுது அந்த கம்பெனியில் இருந்து 2 நாட்கள் கழித்து ஒருவர் ஓடி வந்து உங்களை பாஸ் அழைக்கிறார் என்று சொல்கிறார். அவர் வந்து ஏதோ நமக்கு வேலை மீண்டும் தரப்போகிறார் என்பதை அவர் உணர்ந்து இருக்கலாம் என்று ஓடி வந்து பாஸை சந்திக்கிறார். அப்பொழுது தான் தெரிகிறது, இவர் வந்த பிறகு அவர் செய்து கொண்டிருந்த அந்த மோட்டார் மீண்டும் இயங்கவில்லை. அதை எத்தனையோ பேர்களை கூப்பிட்டு அவர்கள் ரிப்பேர் செய்து பார்த்திருக்கிறார்கள், அது இயங்கவில்லை. ஆனால் இவர் போய் அதை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், இதை நீங்கள் தான் செய்து கொண்டிருந்தீர்கள், இதை சரி செய்து கொடுப்பீர்களா என்று. அப்பொழுது இவருக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. அப்படி என்றால் நீங்கள் எனக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று. அவருக்கு ஓனருக்கு எப்படி இருக்க ஒரே ஹார்ட் அட்டாக்கு. 2 லட்சமா? ஆமாம், ஏனென்றால் இது அவ்வளோ ஈஸியான வேலை அல்ல என்று. ஏனென்றால் அவங்க நிறைய பேரை கூப்பிட்டு அதை சரி செய்ய பார்த்திருக்கிறார்கள், ஆனால் அது சரி செய்ய முடியவில்லை. ஆனால் சரி என்று வேறு வழி இல்லாமல் அந்த ஓனரும் ஒத்துக்கொண்டு இவர் போனார். ஒரு ஸ்பேனர் எடுத்தார், ஒரே ஒரு சுத்தியால் அதை தட்டினார், அது ஓடியது. அப்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். நான் செய்வதற்கு முன் பணத்தை என்னிடம் தர வேண்டும், நான் செய்த பிறகு காசு வாங்க மாட்டேன் என்று. அதே போல் அவர் செய்வதற்கு முன்பே இவர் செக்கை கொடுத்துவிட்டு அப்போ அவர் கேட்குறாரு, இவ்வளோ சிம்பிள் வேலைக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்குறீங்களேன், நீங்கள் இவ்வளோ பேரை கூப்பிட்டு நீங்கள் சரி பண்ண வச்சிங்களா? யாருன்னா சரி செய்தாங்களா? இல்லைல்ல. அதனால் என்னுடைய மூளையின்றி இது உங்களுக்கு இது இருக்காது. அதனால் நான் இதை செஞ்சேன்றதை விட நீங்கள் என்னை அழைத்து இதை செய்து கொண்டீர்கள் அப்படின்றார். அது மாதிரி நம்மளுடைய உள்ளங்களை இறைவனிடம் நாம் செலுத்தும் போது கடவுள் ஒரு வாசலை மூடும்போது மறுவாசல் நமக்காக திறப்பார். நாம் எத்தனையோ வேதனைகள் உள்ளங்களில் நமக்கு தேங்கி கிடக்கின்றன.
வெளியே சொல்லாமலும் கண்ணீராலும் நம்மளுடைய இரவுகள் பகலும் கழிகின்றன. ஆனால் இறைவன் நமக்காக உதவி செய்ய எந்நேரமும் காத்திருக்கின்றார். அதேபோல் நம்மளுடைய அந்த விடாமுயற்சியும் நம்முடைய மனதிடனையும் விட்டு கொடுக்காமல் இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.